நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க பல்வேறு நாடுகள்ல நாடை இழந்து போய் வாழ்கிற நாங்கள் அப்படி பார்க்கறது இல்லை. வரலாறு எங்களுமே நீங்க தமிழர் இன வரலாற்றை நீங்க என் அன்பு சொந்தங்கள் நீங்க ஆய்ந்து படித்தீங்கன்னா எந்த இன மக்களையும் அடிமைப்படுத்தி ஆண்டார்கள், கொடுமைப்படுத்தினார்கள் என்று ஒரு சிறு செய்தி கூட நீங்க படிக்க முடியாது. ஏன் ஏன் அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்களின் கூட்டம் இது. எந்த நீங்களே பாருங்களேன், காவிரியில நமக்கு தண்ணி தரல, அது என் மாநிலத்தின் பிறப்பு உரிமை. என என் நிலத்தின் வளத்தை நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொண்டு சொல்கிறீர்கள். நரிமணம், பெட்ரோல், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, இங்க மீத்தேன், ஈத்தேன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சொல்கிற நீ உன்னுடைய நீர்வளம் உனக்கே என்று சொல்கிறாய். அப்ப காவிரி நதிநீர் உரிமை உனக்கே, முல்லை பெரியாற்று உரிமை கேரளாவுக்கே என்றால் என்னுடைய பழுப்பு நிலக்கரி என் நிலத்தின் வளம் எனக்கே என்ற முடிவை நம்ம எடுக்கல. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் பொதுமையாக இருக்கும், அவனவன் நிலத்தில் இருக்கிற வளம் அவனுக்கு மட்டுமே இருக்கும். இங்க இருக்கிறது சிக்கலை பார்க்கணும். அப்ப நம்ம கேட்கும் போதெல்லாம் அடித்து விரட்டுவான். ஆனால் இங்கிருந்து எத்தனை கன்னடர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள் யாராவது சொல்லுங்க. கேரளாவிலே முல்லை பெரியாற்று அணை நதிக்காக நாம் போராடுகிற போது இதே மதுரைகளை பல நாட்கள் பெரும் போராட்டம். பள்ளிக்கூடத்துக்கு சென்று வந்த நம் தங்கையை மேலாடையை கலட்டி மார்பிளை முகத்தை வைத்து தேய்த்து தன்படம் எடுத்து வெளியிட்டான் ஒருவன். என் நினைவில் எப்படி பதிஞ்சிருக்கு பாருங்க. ஆனால் பதிலுக்கு பதில், பலிக்கு பலி என்று யாராவது ஒரு மலையாள பெண்ணை, ஒரு தம்பியை அல்லது குடும்பத்தை நாம் தாக்கினோம் இல்லை. ஏன்? மாண்பு, தமிழனுடைய மாண்பு. பல்லாயிரக்கணக்கான நம் தமிழ் பெண்களை சிங்கள ராணுவ வீரர்கள், சிங்களர்கள் வன்புணர்வு செய்து கற்பழித்து கொலை செய்தார்கள். நம்மிடத்தில் ராணுவம் இருந்தது, படை இருந்தது, துப்பாக்கி இருந்தது. பதிலுக்கு பதில், பலிக்கு பலி என்று ஒரு சிங்கள பெண்ணின் தாவணியை கூட, நிழலை கூட தொட்டதில்லை. ஏன்? தமிழனின் மாண்பு. இங்கே நாள்தோறும் வன்புணர்வு, கற்பழிப்பு, கள்ளச்சாராயம். காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்தான் வீரப்பன், ஒரு பெண்ணையும் கடத்தி கொண்டு வன்புணர்வு செய்தான் என்று செய்தி நீங்க படிக்கல. காட்டுக்குள்ள சாராய காட்சி வித்தான் வீரப்பன், செய்தி இருக்காது. ஏன்? மாண்பு, தமிழனின் மாண்பு. அதை நீங்க பாத்துக்கணும். அப்ப அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்களின் கூட்டம். அது மாதிரிதான் நாங்க சொல்றது. நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், அரசியல் எல்லா உயிர்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு. ஏன்? இந்த ஒரு நிலம்தான் எனக்கு இருக்கு, அதை கொடுத்துட்டா என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் மலை, என் கடல், என் ஆறு, என் ஏரி, என் காடு, என் பிள்ளைகளின் கல்வி, என் பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு, என் தாய் தந்தையரின் மருத்துவம், இதை எதை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான். மலை நான் பார்க்கிற போது என் பூமி தாயின் மார்பு, மலை மார்பில் இருந்து அருவி, அருவியில் இருந்து ஆறு, ஆறில் இருந்து நீர், நீரில் இருந்து சோறு, சோறுல இருந்து வயிறு, வயிறில் இருந்து உயிர், வாழ்க்கை நான் பார்க்கிறேன். அவன் மலை குவாரி, குவாரி வெட்டினா நல்ல காசு பணம் துட்டு வெட்டு. என் பூமி தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறான், நான் வருந்துறேன். மரம் மண்ணின் வரம், மரம் என் மூச்சு. உலகில் எல்லா உயிரினங்களும் நக்காற்றை, அதாவது ஆக்சிஜனை சுவாசிட்டு கார்பன் டை ஆக்சைடு, கரியமில வாயுவை வெளியிடுது, உயிர் காற்றை சுவாசிட்டு